ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். சாய்ராம், என்னென்னா பாபாவுடைய தீவிரமான பக்தர் ஷாம்ராவ் ஜெய்கர். ஷாம்ராவ் ஜெய்கர் வரைஞ்ச பாபாவுடைய தோரகமாயில் இருக்க ஒரு புகைப்படத்தை பற்றி நேற்று வீடியோ பதிவில் பேசியிருப்போம். இன்றைக்கி இன்னும் ஷாம்ராவ் ஜெய்கர் பாபாவுடைய இன்னும் ஒரு சில புகைப்படங்கள்லாம் வரைஞ்சிருக்காரு. அதை வரைஞ்சி பாபாண்ட கொடுத்துருக்காரு. அந்த புகைப்படத்தை பற்றியும் அதே போல் ஷாம்ராவ் ஜெய்கருடைய ஃபேமிலியை பற்றியும் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த இடத்துல ஒரு சாவடி ஃபோட்டோ கொடுத்துருப்போம். பாபாவுடைய தோரகமாய் ஃபோட்டோ கீழே பார்த்தீங்கன்னா பாபா சாவடி ஊர்வலத்துக்கு வருவார். கூட பார்த்தீங்கன்னா எல்லா டிவோடிஸும் வந்துட்டு இருப்பாங்க. ஷாமா இருப்பார், மகள்சல்பதி இருப்பார், அதே போல் நிமோன்கல் இருப்பார், பூட்டி ஐயா இருப்பார். இப்படி இருக்க பட்சத்தில் கூட வந்து 2 பசங்க வராங்க பாருங்கள் சார். பாபா கூட 2 சின்ன பிள்ளைங்க வராங்க. இதில் பாபா பக்கத்தில், அதாவது பாபாவுக்கு வந்து ரைட் சைடில் இருக்கிற இந்த பையன், ரைட் சைடில் இருக்கிற பையன் பார்த்தீங்கன்னா அதை கையில் வந்து ஒரு செங்கோல் போல் கொண்டு வராருல, அந்த பையன் வந்து ஷாம்ராவ் ஜெய்கருடைய பையன் சாய்ராம். சாவடி ஊர்குலத்தில் வந்து ஷாம்ராவ் ஜெய்கர் பையன் வந்து இதில் இருக்கிறார். என்னென்னா ஷாம்ராவ் ஜெய்கர் வந்து பாபாவை வந்து அநேக முறை ஷிரடியில் போயிட்டு தரிசனம் பண்ணியிருக்காரு. பாபாவுடைய அற்புத நிலைகளை அவர் புரிஞ்சிருக்காரு. அடிக்கடி ஷிரடிக்கு போகிறத ஒரு பழக்கமாக அவர் வந்து கொண்டிருந்தார். பாபா வந்து அவருடைய உபதேச மொழிகள் கூறும் பொழுது அதை வந்து வியக்கும் அளவுக்கு அவர் வந்து பார்த்துருக்காரு. பாபா வந்து இப்படி ஒரு அற்புதமான உபதேச மொழியெல்லாம் பக்தர்களுக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பாபாவுக்கு முழுமையான ஒரு பக்தராக ஆயிட்டார் ஷாம்ராவ் ஜெய்கர். இந்த நிலையில் அவருடைய பையனை வந்து அவர் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பார் ஷிரடிக்கு. அந்த பையன் வந்து 1910 பிறந்திருக்கான் சாய்ராம். நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா, இந்த சாவடி ஊர்வலம் வர ஃபோட்டோவில் பாருங்கள், நிமோன்கர் பக்கத்தில் ஒரு பையன், அதாவது பாபாவுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு பையன் நிற்கிறான், அதை செங்கோல் போல வச்சுக்கிட்டு. இந்த பையன் தான் ஷாம்ராவ் ஜெய்கருடைய பையன். இந்த பையன் வந்து 1910 வந்து பிறந்திருக்காரு. 1997 தான் இந்த பையன் வந்து இறந்துருக்காரு. சாய்ராம் ஜெய்கர் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவியோட புகைப்படமும் இந்த வீடியோவில் நம்ம காட்டியிருக்கோம். அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா திருமதி ஸ்ரீ சத்யபாமா பாய் ஜெய்கர். அவங்களுடைய புகைப்படத்தையும் இதில் காட்டியிருப்போம். சாய்ராம், இந்த புகைப்படத்திலலாம் பார்க்கும் பொழுது ஜெய்கர் வந்து பாபா மீது வச்சிருக்க அற்புதமான ஒரு பக்தியை நம்ம சொல்லலாம் சாய்ராம். ஏன்னா பாபாவுடைய டாப்பில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாபாவுடைய தோரகமாயில் பாபா பிளஸ் பண்ணுற மாரி ஒரு புனிதமான புகைப்படத்தை வரைஞ்சிருக்காரு. 2வது புகைப்படம் பார்த்தீங்கன்னா பாபா சாவடி ஊர்வலத்துக்கு வர்றாரு. இது 2வது புகைப்படம் வரைஞ்சது. 3வது புகைப்படம் பாருங்கள் சாய்ராம். 3வது புகைப்படம் வந்து ஒரிஜினல் புகைப்படம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பசங்க, பாபாவுக்கு முன்னாடி 2 பசங்க இருக்காங்க. பாபாவுக்கு வலது பக்கம் ஒரு புள்ள இருக்காப்புல. இந்த வலது பக்கம் இருக்கிற புள்ள வந்து கையில் வந்து ஒரு செங்கோல் போல வச்சிருக்காரு. இவர் வேற யாருமே இல்லை, திரு ஷாம்ராவ் ஜெய்கருடைய பையன் சாய்ராம். திரு ஷாம்ராவ் ஜெய்கருடைய பையன் வந்து சின்ன வயசுலேயே பாபாவுடைய தரிசனத்தை பெற்ற ஒரு புண்ணியமான ஒரு ஆத்மா சாய்ராம். ஜெய்கர் வந்து தன்னுடைய குழந்தைய சின்ன பருவத்தில் இருக்கும்போது ஷிரடிக்கு கொண்டு போகிறாரு. அப்போ தோரகமாயில் சபா மண்டபத்தில் வந்து எண்ணற்ற பக்தர்கள் வந்து அமர்ந்திருக்காங்க. இந்த நிலையில் அங்கே வந்து நானாவலி சொல்லிட்டு ஒரு பக்தர் வந்து அமர்ந்திருக்காரு. அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஜெய்கர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய குழந்தைய வந்து நானாவலி கிட்ட வந்து கொடுத்துருவார். கொடுத்துட்டு கணவனும் மனைவியும், அதாவது ஜெய்கரும் திருமதி ஜெய்கரும் 2 பேரும் போயிட்டு பாபாண்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கி பாபாண்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நானாவலி என்ன பண்ணுவார்னா, இந்த குழந்தைய வந்து தூக்கி போட்டு விளையாடிட்டு இருப்பார். இப்போ குழந்தைய அன்போடு கொஞ்சம் போது நம்ம வந்து அப்படி மேலே தூக்கி போட்டு விளையாடுவோம். அது போல் வந்து அன்போடு விளையாடும் போது அவர் என்ன பண்ணார், ஒரு ஸ்டேஜில் வந்து குழந்தைய ரொம்ப உயரமாக ஹைட்டாக தூக்கி போட்டு விளையாடுவார். பாபா வந்து சடனாக இதை பார்த்துட்டு ஜெய்கராண்ட கேட்பார், நீங்கள் வந்து ஷிரடிக்கு வரும்போது யார் யார் வந்தீங்க அப்படின்னு கேட்பார். ஏன் பாபா இப்படி கேட்குறீங்க அப்படின்னு ஜெய்கர் கேட்பார். நான், என்னுடைய மனைவி, என்னுடைய கை குழந்தை வந்திருக்கோம், உன் குழந்தை வேணாவா அப்படின்னு பாபா கேட்பார். கேட்டோன்னு ஏன் பாபா அங்கே பாரு அப்படின்னு இவர் வந்து நானாவலி வந்து மேலே தூக்கி போட்டு அந்த குழந்தைய விளையாடிட்டு இருப்பார். உடனே ஜெய்கர் போயிட்டு அந்த குழந்தைய வாங்கிடுவார். சாய்ராம், திரு ஷாம்ராவ் ஜெய்கர் வந்து பாபாவுடைய எண்ணற்ற அற்புதமான புகைப்படத்தெல்லாம் வரைஞ்சி பாபா உயிரோடு இருக்கும் பொழுதே பாபாண்ட கொடுத்துருக்காரு சாய்ராம். பாபாவும் அந்த புகைப்படத்தை வாங்கி அவர் வருநல்கும் கரத்தால் ஆசீர்வாதம் பண்ணியும் கொடுத்துருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் 2வது வரிசையில் கடைசி, அதாவது அந்த 3வது படத்தை பார்த்தீங்கன்னா, 3வது படம் வந்து எங்கே இருக்குது ஷிரடியில் பார்த்தீங்கன்னா, ஷிரடியில் வந்து நம்ம மியூசியம் இருக்குல்ல சாய்ராம், மியூசியமில் பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படத்தை பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள புகைப்படம்லாம் ஷிரடியில் தோரகமாயில் வந்து
இந்த துணிக்கு எதிர்க்காக வச்சுருப்பாங்க. பாபா அப்படியே தத்ரூபமாக உயிரோட பாபா அமர்ந்து எப்படி பக்தர்கள் அந்த காலத்தில் ஆசீர்வாதம் பண்ணுவாரோ அது போல் தத்ரூபமாக இருக்கும். அதே போல் 2வது வரிசையில் இருக்கிற 2வது படம் பார்த்தீங்கன்னா பாபா வந்து ஒரு கல் மேலே அமர்ந்திருக்காரு, கால் மேலே கால் போட்டு அமர்ந்திருக்காரு. இந்த படம்னா ரேர் பிக்சர் சாய்ராம். இந்த படத்தை வரைஞ்சவரும் திரு ஷாம்ராவ் ஜெய்கர் தான் சாய்ராம். அதே போல் சாவடி ஊர்வலத்தில் வர்றது பாபா கூட ரைட் சைடில் இருக்கிறது திரு ஷாம்ராவ் ஜெய்கருடைய பையன் சாய்ராம். திரு ஷாம்ராவ் ஜெய்கர் அவர் வரைஞ்ச பாபாவுடைய புனிதமான புகைப்படத்தெல்லாம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுக்குமே தயவு செஞ்சு பாபாவுடைய தோரகமாய்க்கு போங்க. அங்கே தோரகமாயில் பாபாவுடைய 2 படங்கள் இருக்கும். பாபா வந்து ஷீலாக்கல்ல அமர்ந்திருக்க ஒரு படம், இது சபா மண்டபத்தில் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா தோரகமாய் அந்த படிக்கட்டு ஏறி மேலே போனீங்கன்னா துணிக்கு எதிர்புறம் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய புனிதமான ஒரு புகைப்படம் இருக்கும். அங்கே பாபா 60 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. இந்த 60 ஆண்டுகள் பாபா எப்படி அமர்ந்திருப்பாருன்றதுக்கு அந்த புகைப்படம் ஒரு பெரிய சாட்சி சாய்ராம். இன்றும் உயிருள்ள ஒரு புகைப்படம் சாய்ராம். ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே தயவு செஞ்சு தோரகமாய்க்கு போங்க. பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் வந்து சேரட்டும் சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய். ஹல்லா மலிக்.